தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்லாது தெற்கிலிருந்தும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது குவிந்திருக்கிறது. இந்த அதீத எதிர்பார்ப்பு தான் அவர்களுக்கான பெரிய அச்சமாகவும் இன்றைக்கு உருவாகி வருகிறது. அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், ஈழத்தமிழர்களின் நினைவூட்டல் உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபியினுடைய பார்வை மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய ஈழத்தமிழர் அரசியலை, குறிப்பாக தேர்தல்களுக்கு அப்பால் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் கட்டமைக்கப்பட வேண்டிய வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களின் வரலாற்று மற்றும் பாரம்பரிய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீண்டு தொடரும் எங்களுடைய ஈழத்தமிழர் பிரச்சனையினுடைய எங்களுடைய போராட்ட வரலாற்றினுடைய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால் இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருக்கும். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய 25வது ஆண்டு நினைவு தினத்திலே இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் வரவேற்புரையிலும் தலைமை உரையிலும் அவருடைய பணிகள் பற்றியும், குறிப்பாக விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த போது கொழும்பிலிருந்து அவர் ஆற்றிய பணிகள் மாத்திரமல்ல, அதற்கு முன்னரும் கூட தமிழீழ விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற ஆரம்ப காலகட்டங்களிலும் அந்த போராட்டத்தினுடைய தாற்பயத்தை, நேர்மையை, நியாயத்தை உணர்ந்தவராக அவர் ஆற்றிய பணிகளும் எடுத்த முடிவுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக கொழும்பிலே விடுதலை போராட்டத்தை மிக நியாயத்துடன் உச்ச குரலிலே எடுத்து சொல்லி அந்த நியாயத்தை உலகெங்கும் பரப்புவதற்கும் விடுதலை போராட்டத்திற்கு தன்னால் இயன்ற தார்மீக ஆதரவை தருவதிலும் அவர் முனைப்புடன் செயலாற்றியிருந்தார். குறிப்பிட்ட காலப்பகுதியிலே நாங்கள் வன்னி பகுதியிலே ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த போது அவருடைய பேச்சுக்கள், அவர் அளிக்கின்ற விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற போது அவரை பற்றிய மிகப்பெரிய பிரமிப்பு எங்களிடம் ஏற்பட்டது. சாதாரணமாக அரசியல்வாதிகள், தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவ்வாறான ஒரு நெருக்கடி மிக்க சூழலிலே எப்படி செயலாற்ற வேண்டும், எப்படி தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, முன்மாதிரியாக குமார் பொன்னம்பலம் அவர்கள் தொழிற்பட்டிருந்தார். உண்மையில் இன்றைக்கு மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவு பேருரையை ஆற்ற எனக்கு அழைப்பு கிடைத்த போது எனக்குள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதல் தடவையாக 1982ஆம் ஆண்டிலே எனது 9 வயதிலே நான் சந்தித்த முதலாவது அரசியல்வாதி அவர்தான். திருகோணமலையிலே எங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்த போது 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அவர் திருமலை சிவன் கோயிலடிக்கு ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார். அப்போதுதான் நான் அவரை ஒரு சிறுவனாக நான் அவரை பார்த்திருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாவதாக கண்ட அரசியல்வாதி அவர்தான். அத்தகைய அந்த அரசியல் அறிமுகத்தை தந்தவருக்கு அவருடைய 25வது ஆண்டு நிறைவிலே நிறைவுரையாக என்னுடைய பேச்சு அமைவதையிட்டு நான் கால பொருத்தத்தை எண்ணி பார்க்கின்றேன். இன்றைக்கு மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவை நாங்கள் மீட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர் எப்படி தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு போராட்டம் மிக வேகமாக தியாகங்களுடன் முன்னெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு பொதுமகனாக
ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து எப்படி தன்னுடைய கடமைகளை செய்தார் என்பது இன்றைக்கு இந்த வரலாற்று சந்திப்பிலே, இன்றைய வரலாற்று பொழுதுகளிலே நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே தான் என்னுடைய நினைவு பேருரையை மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் என்ற தலைப்பிலே நான் தெரிவு செய்திருந்தேன். இந்த நினைவு பேருரையிலே நான் 5 விடயங்களை முக்கியமாக தொட்டுச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழ் மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள், அவற்றை பற்றிய புரிதல்கள், எண்ணக்கருக்கள் முதலாவதாகவும், எங்களுக்கு தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய அல்லது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு நகல் வடிவத்தில் உள்ள பிரச்சனைகள் பற்றி இரண்டாவது கட்டத்திலும், இதற்கு மாற்றாக நாங்கள் முன்னெடுக்கப்படுவதாக நாங்கள் பரிந்துரைந்து பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம், அதை பற்றிய கரிசனைகளை என்னுடைய 3வது கட்டத்திலும், எவ்வாறு இருந்தாலும் இன்றைய பொழுதுகளில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபியினுடைய பார்வை, அவர்களுக்கூடாக நாங்கள் பெறக்கூடிய சாத்தியங்கள், இவற்றை பற்றி பேசுவதாக என்னுடைய 4வது கட்டத்தையும், அதனூடாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய ஈழத்தமிழர் அரசியலை, குறிப்பாக தேர்தல்களுக்கு அப்பால், அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் கட்டமைக்கப்பட வேண்டிய அரசியலை பற்றி பேசுவதாக என்னுடைய இறுதி பகுதியையும் நான் வடிவமைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே என்னுடைய பேச்சிலே முதலாவது விடயமாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடியது ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான அடிப்படை கோட்பாடுகளை நாங்கள் இந்த கட்டத்திலே நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கின்றோம். இன்றைக்கு புதிய அரசாங்கம் பதவியேற்று அதிலும் 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே மிக கணிசமான வாக்குகளை பெற்று அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலிலே நீண்டு தொடரும் எங்களுடைய ஈழத்தமிழர் பிரச்சனையினுடைய, எங்களுடைய போராட்ட வரலாற்றினுடைய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால், அந்த தீர்வுக்காக கொழும்பிலிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டிய சமிக்கைகளிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெறுமனே எங்களுடைய அபிலாஷைகளை அல்லது கோரிக்கைகளை நாங்கள் எங்களால் தன்னியல்பாக முன்வைப்பதை விட, அவ்வாறான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதற்கு அல்லது கவனத்தில் எடுக்கப்படுவதற்கான ஏது நிலைகளை கொழும்பிலிருந்து அறிகுறிகளாக, சமிக்கைகளாக நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டத்திலே இருந்தாலும் கூட, கொழும்பிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய வலுவான அரசியல் பிரதிநிதித்துவத்தின் ஊடாக எதை சாதிக்கப் போகிறது என்பது பற்றிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு மாற்றத்தை முன்வைத்து வந்த அரசாங்கம் முற்று முழுதாக அந்த கட்டமைப்பு மாற்றத்தை எடுத்து செல்ல முடியுமா, அல்லது அந்த கட்டமைப்பு மாற்றத்தை மேலிருந்து கீழாக விதைத்து செல்ல முடியுமா என்ற கேள்வி இன்றைக்கு வலுவாக எழுந்து வருகிறது. நாங்கள் கேட்கலாம், ஒரு மிக குறைந்த காலப்பகுதிதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான காலப்பகுதிக்குள் அவர்கள் தங்களுடைய போக்கினை அல்லது தாங்கள் செய்ய வேண்டியவற்றை நிரூபிக்க வேண்டிய காலப்பகுதி என்பது ஒப்பீட்டளவில் குறுகியதானது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அரசியல் வாழ்வு என்பதும், கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் விட்டு சென்ற பாதைகளிலிருந்து மிக வித்தியாசமானவர்களாக அவர்கள் காட்ட வேண்டிய தேவை இருப்பதையும் வைத்து பார்க்கும்போது,
இந்த நாட்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. தனியே தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்லாது தெற்கிலிருந்தும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது குவிந்திருக்கிறது. இந்த அதீத எதிர்பார்ப்பு தான் அவர்களுக்கான பெரிய அச்சமாகவும் இன்றைக்கு உருவாகி வருகிறது. ஒரு எதிர்பார்ப்பு என்பது அதி உச்ச அளவிலே இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்பை எப்படி திருப்தி செய்து கொள்வது என்பதிலே இன்றைய அளவிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு முனைப்பான முன்னகர்வை எடுத்து வருவதாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய தடயங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இருக்கட்டும், அவ்வாறான பொழுதிலே ஆக குறைந்தது ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அரசியல் நல்லெண்ணத்தை பொலிட்டிக்கல் வில் எடுத்துக்காட்டும் முயற்சிகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அவ்வாறான முயற்சிகள் எங்கள் கண்களுக்கோ எங்கள் அறிவு புலத்துக்கோ தெரிவதாக இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அல்லது மனச்சுத்தியுடனான செயற்பாடுகளிலே ஈடுபடுவதற்கான அறிகுறிகளை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நிலை, படைகளிடம் கையளிக்கப்பட்டோருக்கான நிலை பற்றிய வெளிப்படையான பிரகடனம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மீதமாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். ஈழத்தமிழர்களின் நினைவூட்டல் உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு புனரமைப்பு என்பது இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கின்ற போது அதற்கு சாத்தியமான மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஏதாவது ஒரு அதிகார சபையை அமைப்பதற்கான முன்முயற்சி அல்லது முன்வரைவு ஒன்று அல்லது யோசனை ஒன்று அரசாங்கத்தாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இராணுவ மயமாக்கம் தவிர்க்கப்பட வேண்டும். இராணுவ குவிப்புகள் விலக்கப்படக்கூடிய நிலை அறிவிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலங்களை விடுவிக்கின்ற அந்த நல்லெண்ண சமிக்கை தரப்பட வேண்டும். இப்படியான விடயங்களூடாக ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான தளத்தினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்குவதற்கு இன்றைக்கு காலம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. ஆனால் இதுவரை கடந்து வந்திருக்கக்கூடிய நாட்கள் இந்த விடயங்கள் சார்ந்து எங்களுக்கு அர்த்தம் பொதிந்த அல்லது ஆக்கபூர்வமான சமிக்கைகளை இதுவரை தர தவறி இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கு நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த பந்து எங்கு இருக்கிறது? இப்போது அந்த பந்தை ஈழத்தமிழர்கள் பக்கம் விடுவிப்பதற்கான அந்த பெரிய பொறுப்பு அரசாங்கம் என்ற முறையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இருப்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவ்வாறான முன்முயற்சிகள், அறிவிப்புகள், சமிக்கைகள் விடுவிக்கப்பட்டால்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களின் அடிப்படை கோட்பாடுகளை பேசுவதற்கு அல்லது அவற்றை பற்றி உரையாடுவதற்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முன்முயற்சிகள் பற்றிய காத்திரமான முயற்சிகளுக்கு போவதற்கு முன்பாக நிச்சயமாக சர்வதேச மத்தியஸ்தருடனான இணக்கப்பாடுகளை எட்டுவதற்கான கட்டத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருக்கும். அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட் எட்டப்பட தவறுமாக இருந்தால் மீண்டும் கடந்த காலங்களிலே எங்களுக்கு தரப்பட்டிருந்த
புதிய அரசியலமைப்பை பற்றிய விவாதங்களுக்குள்ளே நாங்கள் எங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணடித்துக் கொள்ள வேண்டிய ஏற்பாடு. ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் பற்றிய மிகச் சரியான புரிதலோடு அதற்கான அங்கீகாரத்தோடு நிச்சயமாக ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்துடனான ஒரு இணக்கப்பாடு ஒன்று ஈழத்தமிழ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே எட்டப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கனிகின்ற பட்சத்திலே தான் நாங்கள் நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான அரசியலமைப்பு அல்லது புதிய அரசியலமைப்பிலே நாங்கள் பேச வேண்டிய விடயங்களை உறுதியாக முன்வைக்க முடியும். அந்த வகையிலே அப்படியான ஒரு சர்வதேச மத்தியஸ்தருடனான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் இதுவரை பேசி வருகின்ற தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் ஆகியவற்றை மிக விரிவான வியாக்கியானத்துடன் முன்வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கான தயார்படுத்தல்கள் ஈழத்தமிழர்கள் பால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறானதாக இருக்குமாக இருந்தால் ஈழத்தமிழர்கள் தமக்கென அடையாளப்படுத்தப்பட்ட தேசம்சார் புவியியல் பரப்பினை உடையவர்கள், பிரிக்க முடியாத சுயநிலை உரிமையை கொண்டவர்கள், வரலாற்று அடிப்படையிலும் தீவில் காலனித்துவ காலத்துக்கு முந்தைய இருப்பின் பேரிலும் அவர்களுக்கு இருக்கும் மொழியியல், சமூக, பொருளாதார, அரசியல் உரித்துக்களின் அடிப்படையிலும் ஒரு தேசிய குழுமமாக ஒன்றிணைவதற்கான உரிமை மற்றும் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் எங்களுடைய முதலாவது கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்க முயற்சிக்க வேண்டும். இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட் என்பதிலே நாங்கள் கவனமாக இல்லாத விடத்து நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற தீர்வு பொதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுக்கு உருவாகும். அல்லது வெவ்வேறு வகையான அழுத்தங்களின் பேரிலே நாங்கள் சமாளிக்க முடியாத நெருக்கடிகளை, அச்சுறுத்தல்களை சந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக மாற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு வந்து சேரும். அதே போல இதுவரை நடந்திருக்கக்கூடிய சர்வதேச குற்றங்கள் மீள நிகழாமையை, நான் ரிகரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களின் வரலாற்று மற்றும் பாரம்பரிய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நிலம் சார்ந்த தொடர்ச்சியும் ஒருமைப்பாடும், அந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பது தமிழ் பேசும் மக்களின் சுய நிர்ணயத்தை உறுதிப்படுத்துவதாக, அவர்களுடைய வாழ்வியல் தொடர்ச்சியை, டெமோக்ராட்டிக் கண்டினியூட்டியை உறுதிப்படுத்துவதாக, இனம் சார்ந்து மாத்திரமல்லாமல் மொழி சார்ந்த அடையாளத்தை சுயநிர்ணய அலகின் பகுதியாக அமையக்கூடியது என்பதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பதை நாங்கள் உரத்து சொல்லக்கூடியதாக எங்களுடைய அடுத்த கோரிக்கை வலியுறுத்தப்பட வேண்டும். அத்தோடு மாத்திரமல்லாமல் இன்றைய பொழுதுகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக நாங்கள் முன்வைப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைக்கு களத்திலே இருக்கக்கூடிய, நிலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமனாக புலம்பெயர் சமூகத்திலும் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள். அவ்வாறான பட்சத்திலே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் சமூகம் ஈழத்தமிழர்களின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சுய நிர்ணயம் பற்றிய அரசியல் அபிலாசைகள் தொடர்பான எத்தகைய பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுமாக இருந்தாலும் அதிலே புலம்பெயர் சமூகமும் பங்கேற்பதை உறுதி செய்யக்கூடிய நிலை உருவாக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அனைத்து மதங்களையும் சமமாக பேணக்கூடிய மதச்சார்பற்ற நிலையினை வடக்கு கிழக்கு எங்கனும் உறுதிப்படுத்தக்கூடிய, தீவடங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கான மொழி உரிமைகளை வடக்கு கிழக்கில் சிங்களம் பேசுபவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை நாங்களும் உறுதிப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கில் அமையக்கூடிய சுயநிர்ணய அதிகாரமுடைய அலகானது இயல்பாக, தன்னியல்பாக தீவின் ஏனைய பகுதிகளோடு உறவாடக்கூடிய நெகிழ்வான கூட்டிணைப்பாக இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய சுயநிர்ணய உரிமைக்கு பாதிப்புகள் ஏதும் ஏற்படுமாக இருந்தால் சர்வதேச நீதிமன்றம் போன்ற சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய நீதி பொறிமுறை ஒன்று கூடாக
அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஏது நிலைகள் பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை கோட்பாடுகளில் நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டு அவற்றை பேசுபொருளாக கொண்டு அவற்றின் தளத்திலே நாங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றிய யோசனைகளை எதிர்நோக்குபவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது எமது நீண்ட இத்தனை தியாகங்கள் செய்யப்பட்ட விடுதலை போராட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நியாயம் கற்பிப்பதாக அது அமையும். அந்த கட்டம் எங்கள் மத்தியிலே நாங்கள் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன் அந்த கட்டத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேர்தல் அரசியலுக்கு அப்பாலே அல்லது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உரிமைகள், அடிப்படை கோட்பாடுகள் மக்களின் கோரிக்கைகளாகும். ஈழத்தமிழ் மக்களின் இறைமையை உறுதிப்படுத்தப்படக்கூடிய கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுகின்ற போது அதற்கு மிக பெரும் வலு கிடைக்கும். அந்த வலுவினை நாங்கள் கூட்டு திரட்சியாக நாங்கள் உருவாக்க வேண்டும். கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாலே, அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாலே அந்த கூட்டு உணர்வு உருவாக்கப்படுமாக இருந்தால்தான் நாங்கள் புதிய அரசியல் யாப்பை மிகச் சரியாகவும் வலுவாகவும் உறுதியாகவும் ஒரு திரட்சியாகவும் எதிர்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் எங்கிருந்தோ எங்களுக்கு தரப்படுகின்ற பரிந்துரைகளின் அடிப்படையிலும் சிபார்சுகளின் அடிப்படையிலும் முன்வைக்கப்படக்கூடிய தீர்வு பொதிகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டித்தான் ஏற்பாடு. இந்த நிலையை உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகிறது. அந்த ஏதாவது ஒரு பேச்சை தொடங்கும் போது ஆரம்பத்திலே வணக்கம் சொல்வது போல நாங்களும் தவிர்க்க முடியாமல் அந்த ஏக்கிய ராஜ்யவை பேச வேண்டித்தான் இருக்கிறது. ஏற்கனவே சுமந்திரனது தோல்வியை மக்கள் கவலையோடு பார்த்தார்களோ இல்லையோ, NVP அரசாங்கம் பார்த்திருக்கிறது. திரு சுமந்திரனுடைய பங்களிப்பு என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. துணைவேந்தர்களுடனான சந்திப்பிலே பிரதமர் ஹரிணி கலந்து கொண்டிருந்த போது ஒரு விடயத்தை முன்வைத்ததாக எனக்கு அறிய கிடைத்தது. அதாவது, இனிமேல் புதிய பல்கலைக்கழகங்கள் வேண்டாம், மாலிமா அரசாங்கம் சந்தித்து வருகின்ற உள்ளக நெருக்கடிகளை எடுத்து காட்டுகிறார். புது வருட பிறப்பிலே ஜனாதிபதி மக்களுக்கு ஆற்றிய உரையிலே அவர் இன்னமும் பிரச்சனைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அப்படியான ஒரு அதிகார பலம் கிடைத்திருக்கிறது. ஒரு புல்டோசர் போல மூவ் பண்ணலாம். ஆனால் இன்னமும் அந்த புல்டோசர் ஸ்டார்ட் பண்ணப்பட இல்லை, நிற்குது. மாதிரி அரசியல் நகலை உருவாக்குவதிலே இன்றைய ஜனாதிபதியும் பங்கெடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு உபரி தகவல், இன்றைய பிரதமரும் அதனுடைய உபகுழு ஒன்றிலே அங்கத்தவராக இருந்திருக்கிறார். ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்கப்பட முடியாத, அதுக்கான வாய்ப்புகளை அறவே இல்லாமல் செய்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புகளை நாங்கள் சிக்கப்பட வேண்டி இருக்க போகிறது.